ஹாய் மக்களே, இது நான் குவைத்திலேருந்து இந்தியா வந்த வீடியோவில் 2வது வீடியோ. அதாவது ஏற்கனவே போட்ட வீடியோ வந்து குவைத்திலேருந்து சென்னை வந்திருந்தேன். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்காத மக்கள் பாருங்கள். இந்த பார்ட் 2 வீடியோ வந்து சென்னையிலேருந்து திருச்சி போன வீடியோ. நான் இப்போ சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன். இப்போ இது வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு. இப்போ நான் இங்கேருந்து அடுத்த ஃப்ளைட் ஏறி திருச்சி போகணும். அந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே அப்படி தான் இருக்குது. பார்க்க அழகாக இருக்கும். அந்த ரன்வேலாம் ஃபுல்லாக தெரியும். அங்கே வந்து வெயிட்டிங் ஹாலில் இருந்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம அந்த கீழே போனால் தான் நம்ம டொமஸ்டிக் ஃப்ளைட் ஏறுறதுக்கு பஸ்ஸில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே அந்த டொமஸ்டிக் ஃப்ளைட் வந்து கொஞ்சம் சின்ன ஃப்ளைட்டாக தான் இருக்கும். அதெல்லாம் கீழேருந்து பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போவாங்க ரன்வேக்கு. அந்த ரன்வேயில் வச்சு தான் ஏற்றுவாங்க. எல்லாம் போனவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கான்னு சொல்கிறேன். இப்போ நாங்கள் மேலேருந்து நான் கீழே போகிறேன். கீழே தான் நம்ம வந்து 129 கேட் நம்பர் வந்து 129. அங்கே போய்ட்டு நான் வெயிட் பண்ணணும். நான் இப்போ கீழே போகிறேன். நான் உங்களுக்கு கீழே போய்ட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த பாருங்கள், இதான் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய கேட்டு 129. இந்த கேட்டு வாசலுக்கு தான் பஸ் வரும். இண்டிகோவோட பஸ்ஸு வந்து நம்ம ஃப்ளைட் எங்கே நிற்கிதோ அங்கே வந்து ஏற்றி விடுவாங்க. அது டொமஸ்டிக்கு ஃப்ளைட் எல்லாமே அப்படி தான். இப்போ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு பஸ் வந்ததுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறி போய்ட்டு அவங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன். ஃபுல்லாக ஃப்ளைட்டையும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம போர்டிங் பஸ்ஸை பாருங்கள். இதுதான் நம்ம போர்டிங் பஸ்ஸு. சீட் நம்பர் வந்து 13A. இதுவும் விண்டோ சீட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பஸ்ஸு ஏறிட்டோம். இப்போ பஸ்ஸு அப்படியே ரன்வே நோக்கி போகும். இப்போ இல்லை பஸ்ஸு ஃபுல்லானதுக்கப்புறம் எடுத்துருவாங்க. இப்போ எடுத்து வண்டி போயிட்டுருக்குது. நான் அப்படியே அடுத்து ஃப்ளைட்டில் இறங்கும்போது நான் காட்டுறேன். அது பாருங்கள். இதை பாருங்கள், இதுதான் ஃப்ளைட்டு பக்கத்தில் வந்துவிட்டோம். பஸ்ஸு வந்து அங்கே இறக்கி விட்டாங்க ஃப்ளைட்டு பக்கத்தில். இப்போது நம்ம ஃப்ளைட்டில் ஏற போகிறோம். எல்லாம் லக்கேஜ் எடுத்துகிட்டு இறங்கி இப்போ ஃப்ளைட்டில் ஏற போகிறோம். அடிக்க வெயில் கொளுத்துது. இப்படி தான் பண்ணுவோம். இண்டிகோ டொமஸ்டிக்னாலும் மேக்ஸிமம் எல்லா ஃப்ளைட்டும் அப்படி தான் இருக்கும். அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா மற்ற டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் போனதில்லை. ஏர் இண்டியாவில் போயிருக்கிறேன், இண்டிகோவில் போயிருக்கிறேன். அந்த பேர் தெரியுதுல்ல, அந்த ஃப்ளைட்லாம் போக போகிறோம். மக்கள்லாம் ஏறிக்கிட்டு இருக்காங்க. இந்த இண்டிகோ ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்குமே பைலட்டுக்கு பின்னாடி ஒரு இடத்துல தான் லக்கேஜ் பூரா ஏற்றுவாங்க. மற்ற ஃப்ளைட்லாம் பார்த்தோம்னா கீழே இல்லை பின்னாடி தான் ஏற்றுவாங்க. இதில் மட்டும் வித்தியாசமாக முன்னாடி தான் ஏற்றுவாங்க. நான் அந்த ஃப்ளைட்டில் 2 மணி நேரம் போயிருக்கிறேன். இது சேம் ஃப்ளைட் தான். இந்த ரெக்கை கூட இன்ஜின் இல்லாமல் இப்போ வெளியில் ரெக்கை இருக்கும்ல, அந்த ஃப்ளைட்டாக போயிருக்கிறேன். இப்போ நான் உள்ளே போகிறோம். எல்லா மக்களும் ஏற்றுறாங்க. ரொம்ப சின்னதாக குறுகிய இடமா இருக்கும். அதாவது டபுள் சீட்டில் 2 பக்கம் டபுள் சீட்டு போட்டிருக்கோம். ரொம்ப இறுக்கமாக தான் இருக்கும். இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. நம்மளுக்கு இந்த ஃப்ளைட்லேயுமே விண்டோ சீட் கிடச்சது உண்மையே லக்கு. நல்லா போச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போது சென்னை ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆக போகுது. ரன்வேயில் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஏர்போர்ட்டோட சரௌண்டிங்கு அப்படியே ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். மேலே போனதுக்கப்புறமும் ஃப்ளைட்டில் வந்து உங்களுக்கு தெரியும், டேக் ஆஃப் ஆகும்போது அது கொஞ்சம் ஒரு சில ஃப்ளைட் ஸ்மூத்தாக ஆகும். ஒரு சில ஃப்ளைட்டு கொஞ்சம் ஒரு பயம் காட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும் இருந்துச்சு. அப்புறம் மேலே போனதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுச்சு. அப்போ சென்னை சிட்டியை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இப்போ எவ்வளோ நெருக்கமாக இருக்குது கட்டிடங்கள், ரோடு. நம்ம வெளிநாடுகளை பார்க்கும்போது என்னன்னா, நம்ம ரோடு தனியாக தெரியும். எவ்வளோ வீடுகள் இருந்தாலும் அந்த ரோடு கோடு கிழிச்ச மாதிரி ரோடு பார்க்க அழகாக தெரியும். ஏன்னா வந்து அந்த போக்குவரத்துக்கு வந்து உண்மையிலே வெளிநாடுகளில் முக்கியத்துவம் கொடுத்து வீடெலாம் லைன் பிடிச்ச மாதிரி இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. எவ்வளோ நெருக்கமாக காடுமோடா அந்த ஒரு பெரிய ஹைவே மட்டும்தான் நல்லா பெருசாக தெரியுது. மற்ற இடங்கள் எல்லாமே நெருக்கமான வீடுகள் தான் தெரியுது, தவிர ரோடு அதிகமாக தெரியவே இல்லை.
இப்போது நல்லபடியாக நம்ம திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கியாச்சு. கொஞ்சம் இறங்கும்போது அந்த ஃப்ளைட்டோட ஷேக்கிங் இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. இப்போது நாங்கள் இறங்குற ஃப்ளைட்டில் பத்திரமா வந்து இறங்கியாச்சு. இப்போ உங்களுக்கு நான் ஃப்ளைட் விட்டு வெளியில் இறங்கிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம சென்னையிலேருந்து இப்போ நம்ம திருச்சி ஏர்போர்ட்டு வந்துவிட்டோம். நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் திருச்சி புது ஏர்போர்ட்டு. அதாவது ஒரு 1.5 வருஷமாக அங்கே தான் ஃப்ளைட்டு இறங்குது ஏறுது, எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம திருச்சிக்கு வந்துவிட்டோம். திருச்சி ஏர்போர்ட் உள்ளே இருக்கிறோம். லக்கேஜ் எடுத்துகிட்டு அப்படியே வெளியாகிறது தான். ஓகே, திருச்சிக்கு வந்துட்டோம். இந்த கன்வேயரில் தான் நம்மளோட லக்கேஜ் தான் வரும். இதை அப்படியே எடுத்துக்கிட்டு வெளியாக வேண்டியது தான். வேறு எந்த செக்கிங் கிடையாது. இதை அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான் வெளியில். இவங்க நம்மளோட வந்தவங்க ஃப்ளைட்டில் பக்கத்து சீட்டில் இருந்தவங்க. திருச்சி ஏர்போர்ட்டுக்குள்ளே இந்த இன்டீரியர்லாம் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த புது ஏர்போர்ட்டு உண்மையிலே சூப்பராக இருக்குது. சென்னை ஏர்போர்ட்டுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. ஓகே மக்களே, இப்போ திருச்சி ஏர்போர்ட்டை விட்டு வெளியாக போகிறோம். மீண்டும் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.